பழமை வாய்ந்த ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவிலின் 73வது பங்குனி உத்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்த வழிவிடு முருகன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் 73வது பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு 25 வகையான அபிஷேக ஆராதனைகளுடன் கொடியேற்றம் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. 10 நாட்கள் நடக்கும் இவ்விழாவின் முக்கிய நாளான பங்குனி உத்திர திருவிழாவன்று பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவது வழக்கம். நொச்சிவயல் ஊரணிக்கரையில் அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், காவடி என ஊர்வலமாக வந்து வழிவிடு முருகன் கோவிலில் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவர். ஸ்ரீ வழிவிடு முருகன் கோயில் 73வது ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா இன்றைய தினம் காப்பு கட்டுடன் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பங்குனி உத்திர பெருவிழாவாக அன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், பால்காவடி கட்டி முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த இருக்கின்றார்கள். இவ்விழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வர் என்பதால் கோவில் நிர்வாகம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது.